இந்திய அணி ஓபனர்கள் பாகிஸ்தானை வெளுத்து வாங்கினாங்க. ஆனா வங்கதேசத்தை மட்டும் ஏன் விட்டு வச்சாங்க? அபிஷேக் சர்மாவின் அக்கா அவங்களோட கல்யாண வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. அதே நேரம் நம்ம சின்ன சர்மாஜி சூப்பர் ஸ்டார் அபிஷேக் சர்மா பல சாதனைகளை அடிச்சு நொறுக்கினாரு. இப்போதைய ட்ரெண்ட்ல அபிஷேக் சர்மா ஒரு பெரிய பேசு பொருள். அவருடைய ஆட்டம் மிரட்டலா இருக்கு, ஆவேசம் அதிகமா இருக்கு. எதிரணியோட கண்ணை பார்த்து பதிலடி கொடுக்க அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆசிய கோப்பையில அபிஷேக்கோட பேட் சும்மா பட்டையை கிளப்புது. அதனால எல்லாருமே அவருக்கு முன்னாடி குனிஞ்சு போயிட்டாங்க. ஆனா வங்கதேசத்துக்கு எதிராக 75 ரன் அடிச்சு மேட்சை ஜெயிக்க வச்சிருந்தாலும் ஆரம்பத்துல கொஞ்சம் நிதானமா தான் ஆடினாரு. அப்பதான் எல்லாரும் பாகிஸ்தானை அடிச்சிங்க, வங்கதேசத்தை மட்டும் ஏன் விட்டு வச்சீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்விக்கு அபிஷேக் சர்மா பரிசளிப்பு விழாவிலேயே பதில் சொல்லிட்டாரு. இது மட்டும் அல்லாம அவரோட அக்கா ஏன் அவங்களோட கல்யாண வேலைகளை விட்டு வந்தாங்க, அவரோட அப்பா அவர்கிட்ட என்ன பேசினாரு, எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பெரிய வீரர்களோட வரிசையில சேர்ந்தாரு, பல ஜாம்பவான்களை எப்படி பின்னுக்கு தள்ளினாருங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றேன். முதல்ல ஏன் வங்கதேசத்தை விட்டு வச்சாங்கன்னு பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் பந்திலேயே அடிச்சிருந்தாரு. அதுக்கு அபிஷேக் சர்மா என்ன சொல்றாருன்னா, என்னோட அணிக்கு தேவையானதை நான் செஞ்சேன், என்னோட ஆட்டத்தை அதே வேகத்துல தொடர்ந்தேன், பந்து என்னோட ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா முதல் பந்திலேயே அடிச்சு பவர் பிளேயை எங்க அணிக்கு சாதகமா மாத்த முயற்சி செய்வேன். சில போட்டிகள்ல முதல் பந்திலேயே அடிக்க நினைச்சேன், ஏன்னா அவங்க விக்கெட் எடுக்க முயற்சி செய்வாங்க, இது புது பிட்ச், அதனால இதை பார்த்துட்டு ஆட நினைச்சேன். நானும் சுப்மன் கில்லும் பிட்சை புரிஞ்சிட்டு ஆட முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல இருந்த எல்லா கேள்விகளுக்கும் அவரே பதில் சொல்லிட்டாரு. முதல் பந்திலேயே அடிக்க முடியும், ஆனா பிட்ச் புதுசுங்கிறதுனால எப்படி பந்து வரும்னு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ரன் அடிக்கலாம்னு முடிவு செஞ்சோம்னு சொல்றாரு. அபிஷேக்கோட அப்பா ராஜ்குமார் சர்மா அவரும் கிரிக்கெட் ஆடினவர் தான். அவரும் சில விஷயங்களை சொன்னாரு. பாகிஸ்தான் போட்டிக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன பேசினாரு, இந்த வெற்றி அவருக்கு எவ்வளவு முக்கியம், அவரோட பையனை பத்தி என்ன நினைக்கிறாரு, அவரோட கிரிக்கெட் பயணம் எப்படி இருக்குன்னு சொன்னாரு. இந்த வெற்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு பெரிய பெருமை. இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா வீரர்களுக்கு ரொம்ப அழுத்தம் இருக்கும். ஆனா அபிஷேக் நல்லா விளையாடினாரு. இந்தியா பாகிஸ்தான் போட்டி பரபரப்பா இருந்துச்சு, ரெண்டு அணிக்குமே ரொம்ப அழுத்தம் இருந்துச்சு. ஆனா நல்லா விளையாடினவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒருவேளை அபிஷேக் அடம் பிடிச்சு ஆடினாலும் அவர் கவனத்தை சிதற விடல, தொடர்ந்து ரன் அடிச்சு அணிக்கு வெற்றியை தேடி தரணும்னு முயற்சி பண்ணினாருன்னு சொல்றாரு. குடும்பத்தோட ஆதரவும் அபிஷேக்குக்கு நல்லா இருக்கு. அதுலயும் முக்கியமா அவரோட அக்காவோட ஆதரவு ரொம்ப அதிகம். ஒரு சில போட்டோக்கள் வெளியாகி இருந்துச்சு. அவங்க அம்மா, அக்கா, டீம்ல இருக்கிற வீரர்கள் எல்லாருமா சேர்ந்து டின்னர் போயிருந்தாங்க. அவரோட அக்காவுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க இருக்கு. ஆனா அவரோட அக்கா கோமல் அவரோட கல்யாண வேலைகளை எல்லாம் விட்டுட்டு அபிஷேக்கை உற்சாகப்படுத்த ஆசிய கோப்பைக்கு வந்திருந்தாங்க. வெற்றிக்கு அப்புறம் அபிஷேக் அவரோட அம்மா, அக்கா, இன்னும் சில வீரர்கள் கூட நேரம் செலவழிச்சாரு. அபிஷேக் ஒரு கூலான தோட்டத்துல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம குல்தீப் யாதவ், ரிங்கு சிங், பாடகர் குரு ரந்தாவா இவங்களும் ஸ்டைலா டின்னர் சாப்பிட்டாங்க. குடும்பத்தோட ஆதரவு இருந்தா எந்த போரையும் ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் அபிஷேக் விஷயத்துல நடந்துட்டு இருக்கு. அவரோட அப்பா, அக்கா எல்லாருமே அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதனாலதான் அபிஷேக் வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. அபிஷேக் சர்மா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். அதனாலதான் அவர் அடுத்தடுத்து சாதனைகளை முறியடிச்சிட்டு இருக்காரு. அவர் அடிச்ச 50க்கும் மேற்பட்ட ரன்கள்ல அவர் அடிக்கிற வேகம் 202க்கு மேல இருந்துச்சு. D20 போட்டிகள்ல இது அவரோட 5வது 50க்கும் மேற்பட்ட ஸ்கோர். இப்படி 200க்கும் மேல வேகத்தோட விளையாடி 50க்கும் மேல ரன் அடிச்சதுல அவர் இந்திய வீரர்கள்ல 2வது இடத்துல இருக்காரு. யுவராஜ் சிங்குக்கு இணையான இடத்தை பிடிச்சிருக்காரு. ரோஹித், ராகுல் 3வது இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டத்தை அதிகமா விளையாடினது சூரியகுமார் யாதவ் தான். அவர் 10 தடவை இப்படி விளையாடி இருக்காரு. ஆசிய கோப்பையில அபிஷேக் 17 சிக்ஸர்கள் அடிச்சு புதிய சிக்ஸர் கிங் ஆகி இருக்காரு. ஒரு D20 போட்டியில அதிகமா சிக்ஸர்கள் அடிச்சது இதுதான். 2004 D20 உலக கோப்பையில ரோஹித் சர்மா 15 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாரு. அதிக ரன்கள் அடிச்சதுல ரோஹித், விராட் கூட இப்போ அபிஷேக்கும் சேர்ந்திருக்காரு. விராட் 2014 D20 உலக கோப்பையில 319 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ரோஹித் 2024 257 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இப்போ அபிஷேக்குக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இந்திய அணி இறுதி போட்டிக்கு போயிருச்சு. இலங்கை கூட மேட்ச் இன்னும் இருக்கு. இப்போதைக்கு அபிஷேக் சர்மா 248 ரன்கள் அடிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிராக 74 ரன்களும் வங்கதேசத்துக்கு எதிராக 75 ரன்களும் அடிச்சது அவரோட மறக்க முடியாத இன்னிங்ஸ்கள். பாகிஸ்தானுக்கு எதிராகவும் வங்கதேசத்துக்கு எதிராகவும் அவர்தான் சிறந்த வீரர். மொத்தத்துல நம்ம சின்ன சர்மாஜி, சூப்பர் ஸ்டார் சர்மாஜி பல சாதனைகளை படைச்சு பவுலர்களை அடிச்சு இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்துட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மா அதே போல மீதி இருக்கிற 2 மேட்சையும் விளையாடி இந்திய அணிக்கு ஆசிய கோப்பையை வாங்கி தரணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.